மே 24, 2026 இந்த வருஷத்தோடைய மிக மோசமான தாக்குதல் இந்த நாள்ல தான் நடத்தப்பட்டது அப்படின்னு நம்ம இப்பவே சொல்லலாம். உக்ரைன் தலைநகர் கியூ பக்கத்துல இருக்கிற பிலா செர்வா பகுதியில விண்வெளியில இருந்து விழுந்த மர்மமான பொருள் மாதிரி ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது ரஷ்யாவால நடத்தப்பட்டது. பல பேரும் இது ஒரு சாதாரண ஆனா மிக மோசமான ஏவுகணையை கொண்டு ரஷ்யா தாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அருகாமையில கொஞ்சம் தூரத்துல இருக்கும் வீடுகள்ல இருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஓட்டி பார்க்கும்போது தான் தெரிய வந்தது ஒரு அதிர்ச்சியான செய்தி. விழுந்தது ஒரு மிக மோசமான ஏவுகணை கிடையாது. ஒரு ஏவுகணையிலிருந்து பிரிந்த 6 கிளஸ்டர்ஸ். 6 கிளஸ்டர்ஸ்ல இருந்து 6 வார்ஹெட்ஸ் அப்படிங்கிறது விழுந்திருக்கு. அதாவது 36 அணு ஆயுதத்த சுமக்கக்கூடிய ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸ கொண்டு ரஷ்யா தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்கு. பின்னாடி மறைஞ்சிருக்கிற விஷயம்னா, ரஷ்யாவ இன்னைக்கு தேதி வரைக்கும் உலகின் மிக வலிமையான நாடாக வச்சிருக்கு. ஏன்னா 36 நியூக்ளியர் வார்ஹெட்ஸுமே இன்னட் வார்ஹெட்ஸா தான் இந்த வாட்டி தாக்குதல்ல ரஷ்யா பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பிளாங்க் வார்ஹெட்ஸ். வார்ஹெட்குள்ள வெடிக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. தே ஆர் இன்னட். டம்மி பாவா அப்படின்னு சொல்ற மாரி தான். இருந்தாலும் எப்படி இந்த வார்ஹெட்ஸ கொண்டு இவ்ளோ பெரிய மிக மோசமான விளைவுகள ரஷ்யானால உக்ரைனின் தலைநகர்ல ஏற்படுத்த முடிஞ்சது? ரஷ்யா டிஎன்டிக்கு பதிலாக ஸ்பீட பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்தி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸ்பீடு ஒரு ஸ்பீட்னால எவ்வளவு பெரிய விளைவு இப்ப உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான காணொலியில நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற தமிழ் டிஃபென்ஸ் டிகோட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. முதல்ல இந்த ஒரிஷ்னிக் ஏவுகணை எங்கிருந்து வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது திடீர்னு 2024ல கண்டுபிடிக்கப்பட்ட புது வெப்பனான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ரஷ்யாவுடைய சீக்ரெட் ப்ராஜெக்டான RS-26 ரூபஸ் அப்படிங்கிற இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைலோடைய மாடிஃபைடு வெர்ஷன் தான் ஒரிஷ்னிக். ஒரு ஐசிபிஎம் அப்படிங்கிறது 5500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கடந்து தாக்கக்கூடியதாக இருக்கணும். ரஷ்யா என்ன பண்ணாங்க? இந்த RS-26 ரூபஸ் ஏவுகணையோட 3rd டயர் ஸ்டேஜ் பூஸ்டரை கட் பண்ணிட்டு ரேஞ்சை குறைச்சாங்க. ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைலாக இதை மாத்தினாங்க. ஆஸ் எ ரிசல்ட் இதோட ரேஞ்ச் 3000 இருந்து 5500 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டது. இருந்தாலும் ரஷ்யாவுடைய கப்ஸ்டின் யார் லான்ச் பேட்ல இருந்து இதை ஃபயர் பண்ணா உக்ரைன் மட்டும் இல்ல, மொத்த ஐரோப்பால இருக்கக்கூடிய முக்கியமான நேட்டோ நாடுகளான லண்டன், பாரிஸ், பெர்லின் தலைநகரம் கொண்ட நாடுகளையும் இதனால வெறும் 15 நிமிஷத்துல தாக்கி அழிக்க முடியும். வித்தவுட் எனி இன்டர்ஃபரன்ஸ். எந்த ஒரு இடையூறும் இதற்கு இல்லாம இதனால தாக்கி அழிக்க முடியுங்கிறது தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்போ புள்ளிய கரைச்சிக்கிட்டு இருக்கு. ரஷ்யா வீசின அந்த ஒரிஸ்டிக் மிசைல்ல கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் வீடியோவை பார்க்கும்போது அதோடைய ஆஃப்டர் மேத் எஃபெக்டை பார்க்கும்போது நம்மளால நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அதுதான் உண்மை. எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா, இதுல வெறும் இன்னட் வார்ஹெட்ஸ் தான் இருக்கு. அதாவது பிளாங்க் வார்ஹெட்ஸ். அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய டேமேஜ்? இங்க தான் பிசிக்ஸ் உள்ள வருது. இந்த மிசைல் மேக் 10ல உள்ள வரும்போது, அதாவது அட்மாஸ்பியருக்குள்ள வரும்போது செகண்டுக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தை கடந்து வந்து விழுந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்துல சாதாரண ஒரு இரும்பு துண்டு மோதுனா கூட அதோட கைனடிக் எனர்ஜி பல மடங்கு அதிகமா இருக்கும். இம்பாக்ட் நடக்கிற இடத்துல சூரியனுக்கு இணையான வெப்பம் உருவாகும். அந்த எபிசென்டர்ல இருக்கிற எல்லாமே ஜஸ்ட் டஸ்டா மாறிடும். இதுக்கு பேரு தான் கைனடிக் பொம்பார்ட்மெண்ட். எக்ஸாக்டா ரஷ்யா டிஎன்டிக்கு பதிலாக இப்படிதான் ஸ்பீட ஒரு ஆயுதமா மாத்தி தாக்கியிருக்காங்க. இப்ப நம்ம கைனடிக் பொம்பார்ட்மெண்ட் அண்ட் பிசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, விண்வெளியில இருந்து பூமிக்கு வரும்போது இதோடைய வேகம் மேக் 10ல இருக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பர் செகண்டுக்கு 3 கிலோமீட்டரை கடக்கும்னு தெரிஞ்சிருச்சு. இந்த டெர்மினல் ஃபேஸ்ல ஒரிஜினிக்ல இருக்கக்கூடிய எம்ஐஆர்வி டெக்னாலஜி மூலமா 6 சப்மியூனிஷன்கள் கிளஸ்டராக பிரியுது. அதுல இருக்கக்கூடிய சப்மியூனிஷன்ல இருக்கக்கூடிய கிளஸ்டர்ஸ் 6 கிளஸ்டர்ஸ். ஸோ மே 24 அட்டாக்ல சுமார் 36 கிளஸ்டர்ஸ் உடைய டிஸ்பென்சர் ஜியோமெட்ரிய மாத்தி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கடைசி நேரத்துல விழுவக்கூடிய ஜியோமெட்ரிய மாத்தி சோதனை பண்ணியிருக்காங்க. இதுல எந்த வெடிபொருளுமே இல்ல. ஜஸ்ட் சாலிட் டங்ஸ்டன் இல்லது சாலிட் ஸ்டீல் ராட்ஸ் மட்டுமே தான் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஸ்பீடு பர் செகண்டுக்கு 3 கிலோமீட்டர் ஸ்பீட கடந்து வரும் வேகத்தினால அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி அந்த காற்றுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் 400 டிகிரி ஃபாரன்ஹீட்ல அப்படியே அழிச்சிரும். பதுங்கு குழிகளா இருந்தாலும் சரி, அண்டர் கிரவுண்ட் கமாண்ட் சென்டரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அப்படியே தரைமட்டமாகிரும். இந்த ஒரு வேகத்திலையும் அந்த வேகத்தினால ஏற்படும் ஹீட்னாலையும் அந்த இடத்துல ஒண்ணுமே மிஞ்சாது. ஜஸ்ட் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, ரஷ்யா இப்ப மீண்டும் மிசைல சோதனை பண்ணல. டிஸ்பெர்ஷன் ஜியோமெட்ரிய தான் சோதனை பண்ணியிருக்காங்க. இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும். சரிப்பா, நீ சொல்றத ஒத்துக்கிற மாரி இருந்தாலும், உக்ரைன்கிட்ட தான் உலகத்தோட பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கே. பேட்ரியாட்டா வாரி வழங்கியிருக்காங்களே அமெரிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலயும் இத தடுக்க முடியாது டெக்னிக்கலி. இங்க தான் ரஷ்யாவுடைய மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி இருக்கு.
இந்த மே 24 தாக்குதல் அப்ப வெறும் ஒரு ஸ்டிக் மிசைல மட்டும் இவங்க வான்வெளியில் தாக்குதலுக்கு பயன்படுத்தல. ரஷ்யாவுடைய 600 ட்ரோன்கள் எல்லாமே கம்மி காசுல இருக்கக்கூடிய சீப் ட்ரோன்ஸ்கள் தான். 600 ட்ரோன்கள் 90க்கும் மேற்பட்ட க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒண்ணா ஏவியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் ரேடார் சேச்சுரேஷன் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தாக்குதல் மூலியமாக தான் உக்ரைனுடைய ரேடார்கள 600 ட்ரோன்கள கொண்டும் 90க்கும் மேற்பட்ட க்ரூஸ் அண்ட் பாலிஸ்டிக் மிசைல கொண்டும் எங்கேஜ் பண்ணி டயர்ட் ஆக்குனாங்க. அந்த கேப்ல ஒரு ஸ்டிங் மிசைல் வானத்துல இருந்து, அதாவது அப்பர் அட்மாஸ்பியர்ல இருந்து தன்னோட 6 சப்மியூனிஷன்கள லான்ச் பண்ணுது. கொத்தா பூமிக்குள்ள வந்து விழுகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது ஒரு விஷயமாக இருந்தாலும், இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிக்க மறக்கக்கூடாது. 90க்கும் மேற்பட்ட க்ரூஸ் அண்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸ பயன்படுத்துனாங்கன்னு சொல்லப்பட்டது. அதுல கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைலும் இருந்தது. அந்த கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல கூட உக்ரைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சிலது வீழ்த்தியிருக்கு அப்படின்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இருந்தாலும் ஹைப்பர்சோனிக் மிசைல வீழ்த்த மட்டும் ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல வரக்கூடிய இந்த வார்ஹெட் அதனால வீழ்த்த முடியாதான்னு கேட்டா, இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்பர் அட்மாஸ்பியருக்கு மேல போகாது. அட்மாஸ்பியருக்குள்ள தான் அது டிராவல் ஆகும். ஆனா ஒரிஸ்னிக் அப்படிங்கிறது அப்பர் அட்மாஸ்பியருக்கு மேல போகும். அங்க இருந்து தன்னோட எம்ஐஆர்வி மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் டார்கெட்டபிள் ரீ என்ட்ரி வெஹிக்கிள லான்ச் பண்ணும். அதாவது 6 தனித்தனி சப்மியூனிஷன்கள லான்ச் பண்ணும். அந்த சப்மியூனிஷன்கள் உள்ள வரும்போது 6 கிளஸ்டர்ல ரிலீஸ் பண்ணி மொத்தம் 36 கிளஸ்டர்ஸா பிரிஞ்சு சும்மா ஹை ஸ்பீட்ல 90 டிகிரி ஆங்கிள்ல பர் செகண்டுக்கு 3 கிலோமீட்டர் வேகத்துல உள்ள வருது. அப்படி வரும்போது இத இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி யூரோப்ல இருக்கிற எந்த ஏவுகணைக்குமே இல்ல. அமெரிக்காவுடைய ஜிஎம்டி கிரவுண்ட் பேஸ்டு மிட் கோஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால மட்டும் தான் இத தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஓரளவுக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ட்ராஜெக்டரி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண முடியாது. அப்பர் அட்மாஸ்பியர் தாண்டி போயிட்டு வரும் காரணத்தினால, குறிப்பா ஸ்பீட்னால இந்த ட்ராஜெக்டரிய ஃபாலோ பண்ணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் இன்டர்செப்ஷன் பண்ணும் நேரத்துல இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய மிசைலுடைய ஸ்பீடும் ரொம்ப முக்கியமானது. ஆனா ஒரிஸ்னிக் உடைய எம்ஐஆர்வி ஸ்பீடுக்கு இன்டர்செப்டார்ஸ் இல்ல அப்படிங்கிறது தான் அப்பர் அட்மாஸ்பியர்ல இருந்து உள்ள வரக்கூடிய ரீ என்ட்ரி வெஹிக்கிள தடுக்க முடியாததற்கு பின்புலமா இருக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கு. ரொம்ப முக்கியமான சாப்டர் ஜியோபாலிட்டிக்கல் மெசேஜ். ரஷ்யா இது மூலியமா என்ன சொல்ல வராங்க? வெளிய இருந்து பார்த்தா, இல்ல மேல்மட்ட நியூஸ மட்டும் படிச்சுட்டு சொல்றவங்க, இது உக்ரைனுக்கு ரஷ்யா கொடுத்த பதிலடி. குறிப்பா ரஷ்யாவுடைய லுஹான்ஸ்க், மாஸ்கோ மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலும், அங்க இருக்கக்கூடிய சிவிலியன் மீது நடத்தப்பட்ட டார்கெட்டட் அட்டாக்குக்கு பதிலடியாக தான் ரஷ்யா இப்ப உக்ரைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர குறி வச்சு ஒரிஷ்னிக்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனா கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பார்த்தோம்னா, இது உக்ரைனுக்கான அட்டாக் இல்ல. இது ஐரோப்பாக்கான அட்டாக். ஒரிஸ்னிக் உடைய ரேஞ்ச் 3000 இருந்து 5500 கிலோமீட்டர்ன்னு சொன்னோம். மொத்த ஐரோப்பாவையும் கவர் பண்ணும். இதோட ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு சொன்னோம். நீங்க நல்லா பாருங்க. முதல் அட்டாக் நிப்ரோ. 2வது அட்டாக் நாட்டோ பார்டர்ல இருக்கக்கூடிய லிவிவ். இப்ப 3வது அட்டாக் தலைநகர் கிவ். ஸோ ரஷ்யா என்ன சொல்ல வராங்க? எங்க கிட்ட நியூக்ளியர் லோடு பே பண்ணி தாக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கு. ஆனா உங்கனால அத தடுக்க முடியாது. அப்படிங்கிறது தான் நாட்டோ நாடுகளுக்கு ரஷ்யா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு இந்த ஒரு தாக்குதல் மூலியமா. இததான் பொலிட்டிக்கல் ஸ்கேர் டாக்டிக் அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியத்தோடைய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில தலைவர்கள் லைக் குறிப்பா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நியூக்ளியர் பிரிக்மேன்ஷிப் அப்படின்னு ஒரு பதட்டத்தோட சொல்றாங்க இத. அண்ட் புட்டினுடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி ரேட் பண்றீங்க? ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிய நீங்க எப்படி ரேட் பண்றீங்க? மறக்காம கமெண்ட்டாக நீங்க சொல்லுங்க. அண்ட் இது போன்ற பல காணொளிகள் உங்களுக்கு வர காத்திருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற டிஃபென்ஸ் டிகோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தத நாங்க பார்த்துப்போம். Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.